delivering smiles all around the professional careers. Reach us to reach them. கனிம கொள்ளையை நான் தடுத்துட்டு இருக்கிறேன். அப்புறம் சுரங்கங்கள்லாம் மூடிட்டேன். இது இருந்து அரசு ரெகுலேட் பண்ணணும். அந்த லைசன்ஸ் கொடுக்குறது இருக்கு இல்லையா, அதெல்லாம் அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. அங்கே கூடுதலாக விற்கிறான். ஏன்னா அது ரெஸ்டோ பாரு. வழக்கமாகவே யார் கவர்மெண்ட் அமைக்கிறாங்களோ அந்த கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள் அப்போ நீ ஊழல்லாம் பண்ண மாட்டேன், தடுத்துருவேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. இல்லை ஊழல் இல்லை, லீகலாக டெண்டர் எடுக்கும்போது என்ன லீகலாக அப்புறம் விற்கிறது என்ன வரைக்கும் இருப்பாங்க. இப்போ சினிமா வந்துச்சு, ஜனநாயகம் படம் ஃப்ளாப்பு ஏதோ ஒன்று. முதல் 2 நாளில் எவ்வளோ என்ன வரைக்கும் டிக்கெட் வைத்தாங்க. டிக்கெட்லாம் கண்ட்ரோல் பண்ண அதிக விலைக்கு விற்கக்கூடாதுன்னு சொல்லி முதல்வரே சொல்லியிருக்காங்க. முதல்வர் என்ன சொன்னார், என் படத்தினுடைய டிக்கெட்டு யாரும் பிளாக்ல வாங்கக்கூடாது, பிளாக்ல விற்கக்கூடாது சொன்னார். அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. 1500 ரூபாய் மேகத்தட்டனே கட்டக்கூடாது, அவ்வளோதான். கட்ட முடியாது அவங்களால. ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ்ன்றப்போ அதுக்கு ஒரு எஸ்ஓபி ஒரு ப்ரோட்டோகால் இருக்குதானே சார்? இல்லை, ப்ரோட்டோகால்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடத்தி கர்நாடகா கிட்ட எதுவுமே வரல. அவங்க விடாக்கண்டம் கொடாக்கண்டம் தருவோம், தண்ணி எங்களுக்கு ஆணை நேரம்னா தான் நாங்கள் தருவோம். இப்படி தான் அவங்க பேசிக்கிட்டே வந்தாங்க. அதனால தான் காவிரி வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் ட்ரிபியூனல் அப்படின்னு ஒரு தீர்ப்பாயம் அமைக்கப்பட்டு திருப்பி தீர்ப்பளிச்சது. விஜய் சொல்லக்கூடிய ஊழல் தடுப்பு தூய்மையான ஆட்சி எதுவுமே நடக்காது. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். இந்த காவிரி நீர் விவகாரம் தொடர்பாக கர்நாடகா முதல்வர் போறார் அப்படின்னு சொல்லி தகவல் வருது. அதே மாதிரி கனிம வளங்களுக்காக, அந்த கனிம வள கொள்ளையை தடுக்கிறதுக்காக இப்போதைக்கு பார்டர் டு பார்டர் அனுப்புறதை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இத்தனை நாட்கள்ல இயற்கை சார்ந்து இல்லைன்னா வளங்கள் சார்ந்து எவ்வளவு பொறுப்பா இந்த அரசாங்கம் செயல்பட்டு இருக்கு? கனிம கொள்ளையை நான் தடுத்து நிறுத்திட்டேன். அப்புறம் அந்த சுரங்கங்கள்லாம் மூடிட்டேன். இது இல்லை, அரசு ரெகுலேட் பண்ணணும். இல்லை, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தானே இது. எது எடுத்தோடனே தடை போட்டுறதா? ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. அப்புறம் சைலண்டாக அதை நீக்கிறது, நைட்டோட நைட்டாக. அதுக்கப்புறம் என்ன ஓப்பன் பண்ணுறது? அவர் போலீஸ்காரங்கன்றா இல்லையா, அதுக்கெல்லாம் பர்மிஷன் இல்லையே, முதலமைச்சர் சொன்னார் அப்படின்னு. அதெல்லாம் சொன்னார், அப்புறம் அவர் நீக்கிட்டாரு அப்படின்வாங்க. நீங்கள் சட்டப்பேரவையில் வச்சுக்கிட்டு இவ்வளோ கனிமம் கொள்ளையடிக்கப்படுது, தேவையில்லாத கொண்டு போகிறாங்க. இதுக்கெல்லாம் நமக்கு எதுவுமே கிடைக்கல, அரசு கிடைக்கக்கூடிய வருவாய் கிடைக்கல அப்படின்ட்டு நம்ம அந்த மெட்டலை எடுத்து பயன்படுத்த போகிறோம்ல, ஜல்லியெல்லாம் போட்டு. இன்றைக்கி கேரளாவுடைய சீஃப் மினிஸ்டர் லெட்டர் போட்டிருக்காருல்ல, எங்களுக்கு உங்ககிட்ட தான் வரணும் அப்படின்ட்டு. புரியுதா? ஸோ பதில் சொல்லுங்கள். அப்போ அதுக்கு எவ்வளோ ஜல்லி போகலாம், எவ்வளோ கண்டு போகலாம், எப்படி அதை முறைப்படுத்துங்க. உங்களுக்கு ஒரு மினிஸ்டர் வச்சுருக்கிறீங்களா, முறைப்படுத்துங்க எல்லாத்தையும். இன்னும் மணல் கொள்ளை அடிக்கிறாங்க, நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இது வரைக்கும் எதுவும் பேசவே இல்லை. பேசினாங்க விஜய் சர்க்கார், பேச மாட்டாங்க. அதனால் நான் சொல்கிறேன், எதையும் முறைப்படுத்தணும். ஸோ மூடி வச்சிடக்கூடாது. டாஸ்மாக் 717 கடைகள் மூடல். அப்புறம் 100 அடிக்கு டாஸ்மாக் 100 மீட்டருக்கு அந்தாண்ட ரெஸ்டோ பாரு. அங்கே போய்ட்டு சேர்த்து கொடுத்துட்டு குடிச்சிட்டு ஜாலியாக போகும், வசதியாக உட்காந்துட்டு. விஜய் ஷூட்டிங் ஸ்பாட்லாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு ரெஸ்டோ பாரு. அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு அங்கே டான்ஸ் ஆடுறதுக்கு ஏதாவது குட்டிங்க 4 குட்டிங்க லைசன்ஸுக்கு அப்படி சொல்லி டான்ஸ் ஆட விடுவாங்க சார். ஆனால் டாஸ்மாக் கடைகளை மூடி இருக்காங்க, அதில் ரெகுலேஷன் வந்த உடனே கொண்டு வந்து தானே அவங்க. சரி, அப்புறம் 100 மீட்டரில் திறக்கிறது ரெஸ்டோ பார்லாம் ரொம்ப நல்லதா? குடிச்சு அடியக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இப்போ மதுவிலக்கு இப்பவும் இருக்கு, தளர்த்தப்பட்டிருக்கிறது, அவ்வளோதான். இவர் தளர்த்தப்பட்டிருக்கிறது வசதியாக குடிக்கிறதுக்கு வழி ஏற்படுத்துறாரு இவர். ரெஸ்டோ பார் கட்சிக்காரனுக்கு வாழ்வு கொடுக்குறாரு, வேற ஒன்றும் இல்லை. அவனுக்கு தான் முதல் வேலை பாருங்க. வேணாம், அந்த லைசன்ஸ் கொடுக்குறது இருக்கு இல்லையா, அதெல்லாம் அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. அங்கே கூடுதலாக விற்கிறான். ஏன்னா அது ரெஸ்டோ பாரு. வழக்கமாகவே யார் கவர்மெண்ட் அமைக்கிறாங்களோ அந்த கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஆட்கள். அப்போ நீ ஊழல்லாம் பண்ண மாட்டேன், தடுத்துருவேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. இல்லை, ஊழல் இல்லை, லீகலா டெண்டர் எடுக்கும்போது என்ன லீகலா? அப்புறம் விற்கிறது என்ன வரைக்கும் விற்பாங்க ரெஸ்டோ பாரில்? இப்போவே 20 ரூபாய்க்கு நீங்கள் காம்பன்சேஷன் என்னன்னாலும் நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை, அவங்களுக்கெல்லாம் பல்வேறுபட்ட செலவினங்கள்லாம் இருக்கிறது அப்படின்ட்டு மதுவிலக்கு அமைச்சர் சொல்கிறாரா இல்லையா? அப்போது அங்கே சொல்ல மாட்டாங்களா? பாட்டிலுக்கு 50 ரூபா. ஏன் அது ரெஸ்டோ பார், அது தனியார். அவர் இங்கே வாங்குறாரு, அப்புறம் அவர் விற்கிறார். அதில் அவர் ஒரு லாபம் வேணும். அதில் 4 பேர் புடைக்கிறாங்க. எல்லாம் சொல்லுவார் விஜய், வெயிட் பண்ணி பாருங்கள். எல்லாமே சைலண்டாக நடக்குங்க விஜயனுடைய இதில். ஊழல் உட்பட, கொள்ளையடித்தல் உட்பட எல்லாம் சைலண்டாக நடக்கும். ஆனால் அவங்களுடைய வாதம் அரசு அலுவலகங்களில் பல்வேறு இடங்கள்ல காசு வாங்குறது இல்லை, மக்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்கன்றத பல்வேறு செய்திகளில் சொல்கிறாங்க, நம்ம பார்த்து தானே இருக்கும். அதுதான் அவங்களுடைய வாதமாக இருக்குது. ஏற்கனவே ஸ்டாலின் அரசில் எல்லா அரசு நலத்திட்டங்கள் எல்லாம் அது சர்டிஃபிகேட் வாங்குறதெல்லாம் டிஜிட்டலைஸ் பண்ணி அதெல்லாம் பண்ணிட்டு போனாங்களா இல்லையா? இவர் வேற மாதிரி சொல்லுவார். இவர் இப்போ போய் கேளுங்க 50 ரூபான்னு. நீங்கள் பரப்புரை பண்ணிக்கிட்டு இருந்த அந்த காலகட்டத்திலே போனாங்கனாலே இங்கே ஒன்றும் கிடையாது, எல்லாம் வாங்கிட்டு போயிடலாம். அது இல்லை பிரச்சனை. கடைசியில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆச்சு, அது என்ன ஆச்சு?
கோயில் சொத்தை ம். அதில் வில்லங்க இருக்குது. வில்லங்கன்னா தெரியல, என்கம்ப்ரஸ்மெண்ட்டு, அது ரெஜிஸ்டர் பண்ணக்கூடாது. ரெஜிஸ்டர் ஆச்சே, டீம் போட்டிருக்காங்களா சார்? இப்போ ஒரு ஸ்பெஷல் டீம் அமைச்சர் முதல்ல செஞ்சிடறது, அப்புறம் டீம் போடுறது. அதானே எப்படி செஞ்சாங்க அப்படின்றது சொல்லுங்கள். ஒரு அரசனுடைய இது ஒரு கோயிலுடைய ப்ராப்பர்ட்டி, கோயிலுக்கு இந்து சமய அறநிலையத்துறை இருக்குது. அது ஒரு மட்டு வந்துட்டு ஒரு ரெஜிஸ்டர்டு மட்டு, அதனுடைய சொத்துக்கள், அதை விற்கக்கூடாதுன்னு கவர்மெண்ட்டே மீட்டு கொடுத்துருக்குது. அதெல்லாம் அந்த வில்லங்கள்லாம் இருக்குது. எப்படி ரெஜிஸ்டர் ஆக முடியாது? அப்புறம் நீ மற்றதெல்லாம் யார் என்ன வாங்கினா எல்லாம் அப்படி இருக்கட்டும், எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் ஆகுது சொல்லுங்கள். இப்போ உங்கள் வீட்டை நான் வாங்க போகிறேன், வில்லங்க இருக்குது, நீங்கள் விற்கவே இல்லை, வேற ஒருத்தர் வந்துட்டு விற்கிறாரு, நான் வாங்கிடுவேனா? வில்லங்க சான்றிதழ் வாங்கி கிளியர் பண்ணணும். வில்லங்க அதானே முக்கியம். அப்போது டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன், அதில் வந்துட்டு எல்லாமே இருக்கும் வில்லங்கத்தை பற்றி பட்டியல். அதை பார்த்துட்டு அதில் வில்லங்க இருந்ததுன்னா பண்ணவே கூடாது. பண்ணுறாரு அவரை பண்ணுவாரா? அவரு சொல்லுங்கள், ரெஜிஸ்டராக பண்ணுவாரா? இல்லை சார், அது ஒரு பிழை. அதை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு டீம் போட்டிருக்கிறாங்க. இது நேரடியாக வந்து அமைச்சரோட தொடர்பு படுத்துறதோ இல்லை அரசாங்கத்தினுடைய ஃபெயிலியர்னு சொல்கிறதோ எப்படி? முன்னாடி இல்லை கவர்மெண்ட்லேயும் பிழை அப்படின்னா பியூன் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்தாரு. சார் பதிவாளர் தானே, பதிவாளருக்கு விவரம் தெரியாதா? ஒரு விவரத்தை எப்படி பிழைன்னு சொல்கிறீங்க சொல்லுங்கள். ஒருத்தர் பிழைன்றாரு, இன்னொருத்தர் தவறு நடந்து விட்டதுன்றாரு. எப்படி இது? மினிஸ்ட்ரி ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டாம்ப் டியூட்டி அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது தவறு தான், நாங்கள் யார் எப்படி நடந்ததுன்னு கண்டுபிடிக்கிறோன்னு சொன்னார். இருங்க முழுசாக பேசி முடிச்சிடறேன்றார் இவர் ரமேஷ். இவங்கெல்லாம் ரொம்ப சாதாரணமானவங்க. இப்படிலாம் ஊழலை ஒழிக்கிறதெல்லாம் என்ன டிட்டர்மினேஷன், அவங்களால தான் பண்ண முடியும், இவங்களாலாம் பண்ண முடியாது. சும்மா ஏமாத்து இப்படியே போடுவாங்க. இவருடைய வேட்பாளர்களுக்கெல்லாம் கூப்பிட்டு சீட்டு கொடுத்தாருல, அப்போ இவங்க எவ்வளோ செலவு பண்ணுவான்னு கேட்டாங்களா இல்லையா? 5 கோடி செலவு பண்ணுவான்னு கூட கேட்டிருக்காங்க. அப்போ அதை எங்கே சம்பாதிப்பாங்க? எம்எல்ஏ ஆகிட்டு சட்டப்பேரவை நிகழ்ச்சியெல்லாம் கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் சாயந்தரமாக போயிட்டு கோயம்பேட்டில் மூட்டை தூக்கி சம்பாதிப்பாங்களா? எப்படி கட்சி நடத்துறீங்க நீங்கள்? இப்போ உங்களுடைய கட்சியினுடைய எம்எல்ஏக்கள் எல்லாருக்கும் 50 லட்ச ரூபா கொடுத்துருக்குறீங்க, ஒரு கார்லாம் கொடுத்துருக்கீங்க. எங்கேருந்து கொடுத்தீங்க? யார் கொடுத்தது? விஷ்ணு ரெட்டி யார்? அவருக்கும் தமிழ்நாட்டு அரசியலுக்கும் அரசாங்கத்துக்கும் என்ன சம்பந்தம்? எம்எல்ஏக்கடெல்லாம் வாங்குறீங்க, என்ன விலைக்கு வாங்குனீங்க? சோஃபாலாம் வாங்குனீங்களா? என்ன விலைக்கு வாங்குனீங்க? ஒரு இடம் விட்டுறது இல்லை, ஃபுல்லு. அவ்வளோதான். வரும் வழியா கொஞ்சமாக வெளில வரும். ஒன்றும் இல்லை, அரசு வழக்கறிஞர், அதுக்கு என்ன பேரம்? அரசு வழக்கறிஞரா? அதில் ஒன்றும் ஒரு பெருசாலாம் ஒன்றும் இவங்க நாட்டிட முடியாது. அதுக்கே இவங்க 5 to 30 லட்ச ரூபா வரைக்கும் வச்சுருக்குறாங்க. மினிஸ்ட்ரி எல்லாம் இப்போ சினிமா வந்துச்சு, ஜனநாயகன் படம் ஃப்ளாப்பு ஏதோ ஒன்று, முதல் 2 நாளில் என்ன விலைக்கு டிக்கெட் வைத்தாங்க? டிக்கெட்லாம் கண்ட்ரோல் பண்ண அதிக விலைக்கு விற்கக்கூடாதுன்னு சொல்லி முதல்வரே சொல்லியிருக்காருல்ல. முதல்வர் எங்கே சொன்னார்? என் படத்தினுடைய டிக்கெட்டு யாரும் பிளாக்ல வாங்கக்கூடாது, பிளாக்ல விற்கக்கூடாது சொன்னார். முன்னாள் சினிமா போயிட்டு அவர் படுத்துட்டாரு. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. 1500 ரூபா 3வது நாள் வரைக்கும் அவன் போச்சு, அப்படி இப்படின்னு போச்சு. 4வது நாள் டிக்கெட்டை பல்ப் பஞ்சாக வாங்கி வச்சோன்னு டிக்கெட்டு விற்பனை ஆகலை. 100 ரூபான்னு அவன் கத்துறான், பஸ்ஸு டிக்கெட் விற்கிற மாதிரி. எல்லாம் வந்துருச்சு. இவங்களுடைய சிறப்பு ஊடகங்கள்ல சோசியல் மீடியா அதுதான் வந்துருச்சு எல்லாமே. ஒன்று மட்டும் சொல்கிறேன், ஊழலை ஒழிக்கிறதா சொல்கிற டிட்டர்மினேஷன், இன்னர் டிட்டர்மினேஷன் ஒன்றுத்தையும் செய்யணும். விபி சிங் அவர்களை நான் சந்தித்தேன் 94, 3 நாள் பேசினேன். ஊழலை பற்றி சொல்லும்போது அவர் தான் சொன்னார், ரொம்ப ஹானஸ்டாக. இது வந்துட்டு இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட், நிறுவனமயமாக்கப்பட்டு விட்டது. அதாவது ஊழலும் மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கம். அவங்களே தயாராக இருக்காங்க. நீங்கள் சும்மா இல்லைன்னா கூட துட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க. நீங்கள் ஃப்ரீயாக மெடிக்கல் செட்டு வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா மறுநாள் காத்தால அவங்க பழங்கிடம் ஸ்வீட்டு எல்லாத்தையும் ஒரு பெரிய தாம்பாள தட்டு வாங்கி அதில் வச்சு அதுக்கு நடுவில் ஒரு 20 லட்சத்தை வச்சு நீங்கள் வச்சுங்க, நீங்கள் மகராசன், நீங்கள் தெய்வம், நீங்கள் தலைவர், வாழ்க்கை ஃபுல்லாக உங்களை மறக்க மாட்டோம் அப்படின்னு நெடுஞ்சால் கிடையாது, எல்லாம் காலில் விழுந்துருங்க. அதான் இன்ஸ்டிடியூஷனலைஸ்னு பேர் அப்படின்னாரு அவர். அப்போ என்னதான் வழின்னு நான் கேட்டேன். நம்மகிட்ட இருந்து அதை ஆரம்பிக்கணும் அப்படின்னாரு. அதுதான் 0 பாயிண்ட்டு. நீ எதையும் தொடாத, நீ ஒரு முன்னுதாரணமாக வாழ அப்படின்னாரு. கலாம் அப்படி தான் சொன்னார். அவர் வாங்கினார். அவர் எப்படி வாழ்ந்தார் விபி சிங், அவருடைய சிலை இருக்குது, அதெல்லாம் பைபாஸ் பண்ணிட்டு தான் விஜய் வந்துட்டு பிரசிடென்சி காலேஜில் போயிட்டு ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு அவர் போயிட்டார். அவர்கிட்டலாம் போகல,
என்னை ஒட்டிக்கும். அதனால போகல அந்த பக்கமே. எவ்வளோ பெரிய ஆள் அவர். சமூக நீதி, மதச்சார்பற்ற சமூக நீதி அப்படின்ட்டு ஒரு ரிவர் விட்றீங்களே, அங்கே நிற்கிது சில சமூக நீதிக்காக வந்துட்டு பதவியை தூக்கி எறிஞ்சவர். ஒரு ஸ்டெப்பு பாஜகக்காரனை கன்சிடர் பண்ணல அவர். முடியாது. சொன்னது தான். நான் என்னை தூக்கிடலாம், நான் செஞ்சதை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னாரு. வெற்றிமாறனுக்கெல்லாம் மண்ணை அவர். அவர் தானே மாதிரி டைலாக் எழுதுவார். வெற்றிமாறன் தானே. ஆமாம் ஆமாம், நான் செஞ்சதை நீ அசைக்கவே முடியாது அப்படின்னாரு. சொல்லிட்டு வந்தார். பத்திரிகையாளர் கூட கேட்குறான், கடைசி நாள் இன்னைக்கு என்ன நினைக்கிறான்னு. மை ஃப்ரெண்ட் தெர் இஸ் நோ லாஸ்ட் டேட் இந்த பொலிட்டிக்கல் கேலண்டர் போடாரு. அரசியல் ஏதுல கடைசி நாள், அரசியல் கேலண்டர் எங்க கடைசி நாள், நீ பாட்டு கீழ்ச்சிட்டு இருக்க வேண்டியதான் அப்படின்னாரு. அப்படியேப்பட்ட ஆள் அவர். அவரெல்லாம் கட்டுப்படுத்துனாங்க ஊழலை இந்திய அளவில். அலறுவாங்க விபி சிங் தான். புரியுதுங்களா? இவரை பார்த்தா யாராவது அலறாங்க. டைம் இருக்குல்ல சார் அவங்களுக்கு, இன்னும் 5 வருஷம் முழுசா இருக்கு அவங்களுக்கு. அதுக்குள்ள அடிச்சு ஃபுல்லாக எடுத்துட்டு போயிடுவாங்களே. 5 வருஷம் இல்லை, 3 வருஷம் தான். 2029 வரைக்கும் தான். அவருடைய மினிஸ்டர் சொல்றாருல்ல, 29ல் பாருங்க அப்படின்னு. இல்லை சார், எனிவேஸ் அவங்களுக்கு டைம் இருக்கு, நாள் இருக்கு, அதுக்குள்ள அவங்க ஓரளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணா நல்லது தானே. அப்போ நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும், ஒரு விஷன் ஒன்று கொடுக்குறோம், ஒரு டாக்குமெண்ட் கொடுக்கணும், ஒரு ப்ரொசீஜரை நீங்கள் எவால்வ் பண்ணணும். கனிமத்தை எப்படி பண்ணுறது, மணலை எப்படி பண்ணுறது, இப்படின்னு ஒன்றுத்துக்கும் நீங்கள் வந்துட்டு ஒரு சார்ட் அவுட் பண்ணிவிட்டு அது சட்டப்பேரவையில் சொல்லிட்டு மக்கள்கிட்ட சொல்லணும். கேரளாவில் நடக்குது எங்கேயாவது மணல் கொள்ளை? நடக்கலை. ஏன்? எல்லாம் பஞ்சாயத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. இங்கே எப்படி? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எல்லாரும் சேர்ந்து ஷேர் போட்டு அடிக்கலாம். எனவே விஜய் சொல்லக்கூடிய ஊழல் தடுப்பு, தூய்மையான ஆட்சி எதுவுமே நடக்காது. அவர் இப்போ நான் கேட்குறேன், கரப்ஷன் தானே இது? இந்த தமிழ்நாட்டுக்கு சம்மந்தம் இல்லாத விஷ்ணு ரெட்டி உனக்கு யாரு? அரசியலில் தனது முகத்தை கூட காட்டாத இந்த ஜான ஆரோக்கியசாமி யாரு? உங்களுக்கு அவர் சினிமாவில் அவர் அசிஸ்டண்ட் பழனிசாமி, ஜெகதீஷ் பழனிசாமி, அவர் என்ன பண்ணுறாரு? இவங்கெல்லாம் எப்படி உங்களுக்கு கீழே இருக்கிறாங்க? அப்புறம் அந்த தமிழ்நாடு அரசோட சிறப்பு பிரதிநிதியாக அமைக்கப்பட்ட உங்களுடைய ப்ரொடியூசரு, இவங்க எல்லாம் தெலுங்கர்கள். இப்படி ஆந்திராலையும் தெலுங்கானாலையும் அப்படி இருக்க முடியுமா? ரொம்ப 4-5 தமிழர்களை வச்சுக்கிட்டு சந்திரபாபு நாயுடுவோ ரேவந்த் ரெட்டியோ அரசு செய்வாங்களா? எல்லாம் தெலுங்கங்க. கேட்டால் அப்படியே மாற்றி பேசுறது. எவ்வளோ தாழ்த்தப்பட்டவர்கள் பார்த்தீங்களா, 8 பேர் மினிஸ்ட்ரியில் அப்படின்னு. எல்லாம் போக்கஸ். விஜய் இது அவ்வளவும் போக்கஸ். நான் தான் வெளிப்படையாக சொல்கிறேன்னு. எல்லாம் மோசடி. இறுதியாக ஒரு கேள்வி ஒன்று. சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் வந்து பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசும்போது, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே தமிழ் தாய் வாழ்த்து தான் முதல்ல அப்படின்றத உறுதிப்பட சொல்லியிருக்காரு. அமைச்சரே திரும்ப அந்த பாயிண்ட் தானே சார் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்ல. நாங்கள் அந்த விஷயத்தில் நான் ஒரே ஒரு கேள்வியை கேட்குறேன். இப்போ புறக்கணிச்சிட்டார் இந்த மினிஸ்டர். எதனால் அந்த புறக்கணிப்பு வருது? அந்த துணைவேந்தர்கள் எல்லாம் நியமிக்கக்கூடிய அதிகாரத்தை தமிழக அரசுகிட்ட வாங்கிச்சா இல்லையா ஸ்டாலின் அரசு? அதே நீங்கள் விட்டு கொடுத்து மறுபடியும் யூஜிசியில் இருந்துட்டு ஆள் போட வச்சுங்க. நீ போய்ட்டு கூடிய மினிஸ்டரு இல்லாட்டி சீஃப் மினிஸ்டரை வச்சு ஹானர் பண்ணி கொடு. எதுக்கு அந்த ஆளுநர் அவர் அது ஆர்லேக்கர் வந்துட்டு பிஹெச்டி படிச்சுட்டு ஹார்வர்டு ஆக்ஸ்ஃபோர்டு இங்கே விசிட்டிங் ப்ரொஃபஸராக இருந்துட்டு இப்போ ஆளுநராக வந்துருக்காரு. அவர் யார்? இவர் டெல்லியில் இருக்கிற நினச்சாலும் எவன் வேணாலும் ஆளுநராக போடலாம் தானே. அது அப்படி வந்தவர் தானே அவர். என்னது இதெல்லாம் தமாஷா இருக்குது. அவருடைய வேந்தர் என்ன அவர் பிடுங்கினார் நம்மளுடைய பல்கலைக்கழகத்துக்காக? ஒன்றும் கிடையாது. சும்மா உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிட்டு திமுக செஞ்சதை நான் மாற்றி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இதே இந்த மினிஸ்டர் தான், இந்த காங்கிரஸ்காரன் தான், அவன் அடிமை புத்தி அப்படி மாற்றி விட்டான். இன்னைக்கு கவர்னர் சொல்கிறேன்னா அவன் தான் முதல்ல என்னோட பாட்டு தான் போடணும். எதுவும் சட்டப்பேரவை கூட்டி சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் நடக்கிற எந்த நிகழ்ச்சியிலையும் நாங்கள் இந்த இதை முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து தான் பாடுவோம். எந்த மாதிரி நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி தமிழ் தாய் வாழ்த்து தான் முதல்ல. இறுதியில் சட்டப்பேரவையில் என்ன பண்ணுறோமோ அதே மாதிரி இறுதியில் தேச கீதம், அவ்வளோதான். இதெல்லாம் வந்தே மாதரத்தை வந்துட்டு நம்ம பாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் முடிவெடுத்தது சுதந்திர போராட்டத்துக்கு பிறகு. ஏன்னா இது பல்வேறுபட்ட மக்கள் வாழக்கூடிய ஒரு நாட்டில் அது ஒரு மதம் சார்ந்த ஒரு வரிகள்லாம் அதில் இருக்குது அப்படின்றத தானே அது நிராகரித்தாங்க. நீ ஏன் கொண்டு வரேன்ட்டு மோடியை பார்த்து கேளு, ஒரு கடிதம் போடு.
அதை விட்டுட்டு நிகழ்ச்சி நடக்கும் போது எங்களுடைய நிலைப்பாடு என்ன தெரியுமா அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்களுடைய நிலைப்பாடு பிஜேபி எதிர்ப்பு. உங்களுடைய செயல்பாடு என்னது? பிஜேபி சொல்கிறதும் செய்கிறது. அதானே. அதனோட நிலைப்பாடுன்றதெல்லாம் முருடா. இப்போ கூட நான் வந்துட்டு தமிழ்நாடு நலன் சார்ந்து தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். இப்போ விஜய் வந்துட்டு போக போகிற மேகதாட்டு அணை விடயம் அப்படின்னு நான் ஒன்று கேட்டேன், பேசுறதுக்கு என்ன இருக்கு? அவங்களோட மேகதாட்டு அணை கட்டக்கூடாது, அவ்வளோதான். கட்ட முடியாது அவங்களால. இப்போ ஒரு ரெப்ரசன்டேட்டிவ்ன்றப்போ அதுக்கு ஒரு எஸ்ஓபி ஒரு ப்ரோட்டோகால் இருக்க தானே சார்? இல்லை, புரோட்டோகால்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடத்தி கர்நாடகா கிட்டது எதுவுமே வரல. அவங்க விடாக்கண்டம் கொடாக்கண்டத்தினப்போ தண்ணி எங்களுது, தண்ணி முதல்ல எங்களுக்கு வேணும், அணை நிரம்பினா தான் நாங்கள் தருவோம், இப்படி தான் அவங்க பேசிக்கிட்டே இருந்தாங்க. அதனால தான் காவிரி வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் ட்ரிபியூனல் அப்படின்ட்டு ஒரு தீர்ப்பாயம் அமைக்கப்பட்டு இறுதி தீர்ப்பு அளிச்சுது. அந்த அணைகளில் வரக்கூடிய தண்ணீர் எவ்வளவு, பெய்யக்கூடிய மழை அளவு எவ்வளவு, அதை எப்படி பகிர்ந்துக்கிறது அப்படின்ற ஷெட்யூல் வரைக்கும் கொடுத்து வச்சுட்டான். அதான் அவார்டு. தட் இஸ் ஈக்குவல் டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டு டிகிரி. அப்படி கொடுத்துட்டதுக்கு பிற்பாடு எதுக்கு மறுபடியும் போய்ட்டு அவங்களோட பேசணும்? இதை நீங்கள் பண்ண முடியாது. இதோ லெட்டர் போட்டிங்க, இன்றைக்கி சரியாக போட்டிருக்கீங்க. மோடிக்கு லெட்டர் போட்டிருக்காரு விஜய், சரி. இவங்களோட போய்ட்டு பேசாதீங்க. ஏன் பேசாதீங்கன்றதை கேளுங்க, நாங்கள் சொல்கிறோம். எடுத்து நீங்கள் காவிரி வாட்டர் டிஸ்பியூட்ஸ் ட்ரிபியூனலுடைய ஃபைனல் அவார்டு 5-6 வால்யூமில் கொடுத்துருக்காங்க. எடுத்து படித்து அங்கே காவிரி செல் இருக்குது, அதுக்கிட்ட பேசுங்க. போயிட்டு என்னன்னு நீங்கள் பேசுவீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. இதில் ஒன்றும் தாவேக்கா அந்த நிலைப்பாடெல்லாம் எடுத்து நம்ம பேசலையே. விஜய்க்கு சப்போர்ட்டாக தானே நின்று நம்ம பேசுகிறோம். ஏன்னா தமிழ்நாட்டுடைய நலன் கருதி. அந்த மாதிரி நீங்கள் இருக்கணும் உங்களுடைய அமைச்சர்கள் எல்லாம். எங்களுடைய நிலைப்பாடு இதுதான், ஆனால் எங்களுடைய செயல்பாடு இதுதான் அப்படின்னா என்னது அது அர்த்தம்? ஒரு நாள் தண்ணி போட்டு வந்துட்டு எனக்கு மட்டும்னாடா குடும்பத்து மேலே அக்கறையாடா இல்லை அப்படின்னு ஒரு அப்பம் சொன்னா மதிப்பீங்களா? டெய்லி சம்பாதிக்கிறதெல்லாம் ஒரு சரக்காக ஊற்றின்னு வருவார். உங்கள் மேலெல்லாம் குழந்தைங்களே, உங்கள் மேலே எல்லாம் பட்னி, உங்கள் மேலெல்லாம் எனக்கு எவ்வளோ அக்கறை இருக்குது தெரியுமா, அப்படியே பிடிச்சி முத்தம் கொடுத்தாரா ஒத்துக்குவீங்களா? இந்த புத்தி குடிக்கும் போது வந்துச்சு அப்படின்னு கேட்பார்ல பொண்டாட்டி. அந்த மாதிரி தான் நான் சொல்ல வரேன். விஜயனுடைய அரசை பொறுத்த வரைக்கும் அக்கறையின்மை தான் பட்டவர்த்தனமாக வெளிப்படுது. அக்கறை எங்கேயுமே வெளிப்படலை. நான் முதல்ல உங்கள் கூட இருக்கிறவனெல்லாம் யார், இவங்களுக்கும் இந்த அரசியலுக்கு என்ன சம்பந்தம்? தெலுங்கானாவை சேர்ந்தவன், ஆந்திராவை சேர்ந்தவன் தமிழ்நாட்டு அரசியலில் என்ன பண்ணுறான் அதை முதல்ல சொல்லு. நீ முதல்ல ஓட்டு போட்டாங்க, தமிழர்கள் தானே ஓட்டு போட்டாங்க. அப்புறம் நீங்கள் யாரை வச்சுட்டு பண்ணுறீங்க ஆட்சியை? இது மோசடி இல்லையா? அது தப்பு இல்லை. அது தமிழ்நாட்டுக்கு அக்கறையோட இந்த விஷ்ணு ரெட்டி எதுக்காக இருக்கிறார் சொல்லுங்க முதல்ல. ஃபைல் அங்கே போயிட்டு இப்படி உள்ளே வரணுமா? ஏன் ஃபைலு நேராக கதவு திறந்துட்டு இப்படி வரக்கூடாதா? அவங்கக்கிட்ட போய்ட்டு வரணும் அப்படின்னோம்னா அவங்க யார்? தப்பு இல்லை அதெல்லாம். நாளைக்கு எப்படி இதுக்கெல்லாம் கேள்வி கேட்டால் இதுக்கெல்லாம் சைலண்ட்டாகவே இருக்கிறீங்க. திடீர்னு ஒரு நாள் அடுத்தபடி அந்த இடத்துல வாங்கிடுவாங்க. யார் அப்படின்னு பார்த்தா அங்கே டெப்டி சீஃப் மினிஸ்டராக ஒரு பொம்னாட்டி உட்காந்துருப்பா. ஸோ அதுக்கும் தமிழ்நாடு சைலண்ட்டாக இருக்கணும். ஏன்னா விஜய்க்கு ஓட்டு போட்டாச்சு. என்னையா அதில் அசிங்கமாக இல்லை? சொல்லணும் இல்லை, காரண காரியத்தோடு சொல்லு. சீஃப் மினிஸ்டரோட ப்ரெரோகேட்டிவ் யார் மினிஸ்டராக இருக்கணுன்றது. ஸ்டாலின் வந்துட்டு அவர் பழனிவேல் தியாகராஜன் அமைச்சரவையிலேருந்து தூக்குனார். என்னோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது பாருங்கள். டிவியில் போட்டு கடுமையாக பேசுகிறேன். உன்னோட ப்ரியாரிட்டி வேறு. தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல மினிஸ்டர் ஏன் தூக்கணுன்றத கேள்வி இருக்குது, அதுக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு ஸ்டாலினை பார்த்து. நானும் அவரும் அண்ணன் தம்பி மாதிரி தான் பழகுவோம். அதெல்லாம் வேறு. நாடுன்னு வரும்போது ஒரு விஷயந்தான். என்ன அடிப்படை? ஏன் ஒருத்தனை போடுற, ஏன் ஒருத்தரை நீக்கிற? இவங்கெல்லாம் வந்துட்டு ஆஃப் கான்ஸ்டியூஷனல் மாதிரி அப்படி இருக்கிறாங்க எல்லாரும் விஜயை சுற்றி. இவங்களெல்லாம் நன்மை தமிழ்நாட்டு கிடைக்குன்ற நான் எப்படி நம்புறது? அவரு கூலிக்கு எல்லாருக்கும் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருந்தவர் ஜான் ஆரோக்கியசாமி. டிசிஎம் தலித் கிறிஸ்டியன் முஸ்லீம்ஸு அவங்களெல்லாம் அப்படி ஸ்டாலின் பிடிச்சோன்னா நீ ஆட்சிக்கு வந்துடலாம் அப்படிலாம் வந்துட்டு அவர் கதை விட்டவர். அவர் என்கிட்ட என்ன யோக்கியதை? நீங்கள் வந்து ஜெகதீஷ் பழனிசாமி நீங்கள் எங்கன்னா வச்சுங்க, எதுக்குன்னா வச்சுங்க. இங்கே அவர் எப்படி இருக்கார்? அவர் சீஃப் மினிஸ்டருடைய ப்ரைவேட்டு இதெல்லாம் எப்படி இருக்கார்? அதெல்லாம் விளக்குங்க தமிழ்நாட்டுக்கு. அதெல்லாம் எதுவுமே பேசாத நம்ம ஊடகங்கள் ரொம்ப பயங்கரமான ஊடகங்கள். இதெல்லாம் பற்றி எதுவுமே பேச மாட்டாங்க. பேப்பர் ஏதாவது கேட்டான் கேள்வி, எவ்வளோ கேள்வி கேட்டோம் ஸ்டாலினை, ஏன் இதை மட்டும் கேள்வி கேட்க மாட்டேன்றோம்? நீ அவங்கள நிறுத்து. ஜான் ஆரோக்கியசாமி ஒரு எம்எல்ஏ, விஷ்ணு ரெட்டி ஒரு எம்எல்ஏ, அனில் ரெட்டி ஒரு எம்எல்ஏ, ஆட்டுக்குட்டி ரெட்டி ஒரு எம்எல்ஏ, எல்லாரையும் எடுத்து வச்சுக்கோ.
எதுவுமே இல்லாத இடத்துல பக்கத்தில் வச்சுட்டு இருக்கிறாங்க. என்ன அடிப்படை அவங்களுக்கெல்லாம்? யார் அவங்களாம்? அவங்களுக்கு என்ன தெரியும்? இதோ இப்போ நம்மள ஆதவ அர்ஜுனா ரெட்டி அப்படின்னு நம்மளுக்கு நல்லா தெரியும். லாட்ரி வித்தவன். ஏன் சார் அவருடைய கம்யூனிட்டி நேமோட சேர்த்து தான் சொல்லணுமா? ஏன் அப்படி தானே வந்துட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க அவங்கெல்லாம். அவங்க பேசும்போது ரெட்டின்னு வச்சுக்குவாங்க அவங்க. தனுஷ் வரைக்கும் எல்லாருமே. இல்ல அவர் அப்படி அடையாளப்படுத்திக்கிறாரான்னு அந்த கதையெல்லாம் நான் வைக்கிறது இல்லை. நீ இங்கே முறைப்படி நீ அரசியல் பண்ணியிருக்கிற. நீ ஒரு கட்சி அரசியல் எதிர நீ வந்தவனு நீ சொல்ல நான் பேசாத இருக்கிறேன். அவன் நிறைய பேர் இருக்கிறாங்க. கட்சி அரசியலுடைய நீ வந்தவன் ஸ்ட்ராட்டஜி அரசியல் எதிர் உள்ள வர்றவன். அப்படி தான் பேசுவேன். நான் அடையாளப்படுத்தணும். ஏன்னா எனக்கு தமிழ்நாட்டுடைய நலன் முக்கியம். நான் ஒருத்தரையும் அடையாளப்படுத்துவேன். நான் ஒன்றும் நேரு ஒத்துக்கிட்டான்னா கேட்க வேண்டியது, ஒத்துக்க மாட்டேன். கிடையாது. நான் பத்திரிகையாளர் தான் இருக்கலாம். முதல்ல தமிழ்நாடு எனக்கு முக்கியம். இந்த மாதிரி வேற ஒரு மாநிலத்தில் நடக்குமான்னு கேட்குறேன். அப்படி பார்த்தா அதிமுக திமுக ரெண்டு இடத்துலையுமே ரொம்ப டாமினன்ட் பொசிஷன்ல தெலுங்கு பேசுறவங்க இருந்திருக்கிறாங்க. விமர்சனம் இருக்கு. அதான் நீங்கள் வந்துட்டு நிறுத்துங்க. விஷ்ணு ரெட்டி இந்த ஜான ஆரோக்கியசாமியில் தேர்தலை நிறுத்தி அங்கே எடுத்துகிட்டு போட்டு வைங்க. அதுக்கப்புறம் பொறுப்புகளை கொடுங்க. எதுவுமே சொல்லாத சைலண்டாக வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. எப்படி அது தெரியணும்ல ஜனங்களுக்கு எல்லாமே. அதனால தான் நான் அதை பேசுகிறேன். இதெல்லாம் அயோக்கியத்தனம், மோசடி அப்படின்ற நான். உடைய நேரத்துக்கும் விரிவான கருத்துக்களுக்கும் நன்றி சார்.